ஆமென். இயேசு உன்னை பார்த்து அழ வேண்டிய நிலை. எருசலேமே, உனக்கு சம்பவிக்க போகிறவைகள் மகா பயங்கரமாயிருக்கு. அது மகா கேடாயிருக்கு. அது மகா தீங்காயிருக்கு. ஆகையால் இன்று இந்த நிமிஷத்தில் எந்த உறவுகள் போனாலும் பரவாயில்லை, யார் பகைத்தாலும் பரவாயில்லை, யார் விட்டு போனாலும் பரவாயில்லை, பணம் நின்று போனாலும் பரவாயில்லை, சிலுவைக்காக, இயேசுவுக்காக, அன்பர் இயேசுவுக்காக என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு இயேசு போதும், எனக்கு வேறொன்றும் வேண்டாம், எனக்கு வேறு ஏதும் எனக்கு தேவையில்லை. அவசியமற்ற இந்த உலகத்தின் எந்த பாவ சிந்தைகளும் எனக்கு வேண்டாம், அசுத்த செயல்பாடுகள் வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அசுத்த அநியாயங்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். கர்த்தருடைய கரம் பெரும் தண்டனை கொடுக்கும். ஆகவே இவைகளுக்கு விட்டு நீங்கள் ஆகும்படி இந்த நாளிலாகிலும் உனக்கு கிடைச்ச கடைசி சமயம், கையை தட்டி கர்த்தரை இந்த நாளிலாகிலும் நீ முடிவு செய். அப்பா, இயேசு எனக்கு போதும். நான் ஒழுங்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வேன், நான் கர்த்தரை துதிப்பேன், அசுத்தமான துன்மார்க்கரோடு வாசம் செய்ய மாட்டேன், பாவிகளோடு உட்கார மாட்டேன், அசுத்த செயலை செய்ய மாட்டேன், வீண் பேச்சு பேச மாட்டேன், தகாத தொலைபேசி செய்ய மாட்டேன், வேண்டாத உறவுகள் வேண்டாம், எல்லாம் விட்டுடுவேன். மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டேன், புருஷனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், பெத்த பிள்ளைக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இன்று முடிவு செய், நாளை அல்ல. இது உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடைசி நேரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நலமாயிருக்கும். சமாதானம் இயேசு.